ஸோ எதிர்பார்த்தபடி அவருடைய முழு அட்டாக்கும் வந்து திமுக மேல இருக்கிறதையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்க முடியாது. லோக்கல் பிரச்சனைகள் பலதெல்லாம் பேசுறாரு, மஞ்சள் விவசாயிகள் பிரச்சனை பேசுறாரு, நெசவாளர்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாரு, அப்புறம் திமுக வாக்குறுதி கொடுத்த அந்த நீர்ப்பாசன திட்டங்களை பத்தி எல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் பேசிட்டு திமுகவை பத்தி, திமுக அரசை பத்தி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கூட்டத்தை நோக்கி வலியுறுத்துறார். நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்னு வலியுறுத்துறார். அந்த விஷயத்துல திமுக பாஜக ரெண்டு பேரையும் வந்து ஒரு சம அளவுல எதிரியா வச்சிருக்கிற விஷயத்த மீண்டும் வலியுறுத்துவதை நம்ம பாக்குறோம். அதாவது வந்து திருவண்ணாமலை கூட்டத்துல, இளைஞரணி கூட்டத்துல என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேறீங்கன்னு ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயத்த அது வந்து திருமாவாசன் இல்லையான்னு கேட்டுட்டு அதுல இருந்து என் கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி பேசுறாரு. என்னோட கேரக்டரை வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக அரசும் புரிஞ்சுக்கணும், ஒன்றிய அரசும் புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்ப ரெண்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு மத்தியில ஆளுகிற பாஜக கவர்மெண்ட்டையும் சரி, இங்க இருக்கிற திமுக கவர்மெண்ட்டையும் சரி ஒரு சரிசமமா ட்ரீட் பண்றாருன்ற ஒரு விஷயத்தை, எதிரியா சரிசமமா ட்ரீட் பண்றாருன்றத பாக்குறோம். எதிரின்ற அளவுல கரெக்டா ட்ரீட் பண்றாருன்றத நம்ம பாக்குறோம் நம்ம. ஏன்னா இங்க இருக்கிற சில பேர் வந்து எப்படியாவது வந்து பாஜக வந்து தாவேக கூட்டணியில் சேர்த்துருவாங்கன்ற ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு சிறிய ஒரு எண்ணம் கூட விஜய்க்கு இல்லைன்றதை நம்ம இன்னைக்கு கூட்டத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். திமுக எதிரின்ற ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரியாருடைய புகழ் பாடுற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள் வழக்கமா திமுகவை நோக்கி வைக்கப்படுற விமர்சனங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எம்ஜிஆரை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம ஜெயலலிதாவை பத்தி சொன்னதும் ரெண்டு பேரும் சேர்ந்து திமுகவை தீய சக்தி என்று சொன்னதையும் மறுபடியும் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக தொண்டர்களின் ஓட்டை வந்து வாங்குறதுக்கான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆக்சுவலா திமுகவை கடுமையாக எதிர்ப்பது அதிமுகவோட நான் தான் கடுமையாக எதிர்க்கிறேன். ஸோ அந்த தலைவர்கள் வந்து அந்த தலைவர்கள் பேரை நான் யூஸ் பண்றது வந்து யாரும் தடுக்க முடியாது. அதே வேற சொல்றாரு, எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்றதை யாரும் தடுக்க முடியாது. இப்ப ஜெயலலிதா பேரையும் அவர் யூஸ் பண்றாரு. எப்படி செங்கோட்டையன் ஜெயலலிதாவோட படத்தெல்லாம் வச்சுட்டு இருக்க பேக்கெட்ல அந்த மாதிரி ஜெயலலிதா பேரையும் அவர் யூஸ் பண்றாரு. அவரே யூஸ் பண்ணிட்டு சொல்றாரு திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றாங்க. திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி, தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் தான் இன்னைக்கு போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி மீண்டும் திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி, தன்னாலதான் திமுக வீழ்த்த முடியும் என்று சொல்வதன் மூலமாக இங்க இந்த இருதுருவ பாலிடிக்ஸ்ல ரெண்டாவதா இருக்கிற அதிமுக ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரியான களத்துல இருக்கிறவங்களோட தான் எங்களுக்கு போட்டி அப்படின்றார். அப்ப களத்துல இருக்கிறது அதிமுக இல்லையான்ற ஒரு கேள்வி முக்கியமா எழுத நம்ம பாக்குறோம். இப்போ மறுபடியும் கிளியரா வந்து டிஃபைன் பண்ணிட்டாருங்க, தனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இதுல அதிமுகவுக்கு எந்த ரோலும் கிடையாதுன்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம அதிமுகவினரோட ஓட்டு, முக்கியமா செங்கோட்டையனுடைய ஏரியால போட்ட கூட்டம் என்பது பெரும்பாலும் அதிமுகவினர் தாவகவினர் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய அளவுக்கு செங்கோட்டையனுக்கு ஒரு பலம் கொடுக்கிற ஒரு விஷயமா நான் பாக்குறேன். திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்று சொல்வதன் மூலமாக அதிமுக வந்து அந்த கண்டஸ்ட்லே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு போறாரு ஆக்சுவலா. இந்த மாதிரியான ஒரு கடுமையான திமுக அட்டாக் என்பது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுகவிடமிருந்து எடுத்து தவேகாவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். இதே பாணியில வந்து தேர்தல் வரையும் தொடர்ந்தார்னா திமுகவுக்கு தவேகா தான் எதிரியோ என்கிற ஒரு பேச்சு வந்து தேர்தல் சமயத்துல மக்கள்கிட்ட பெரிய அளவில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது, எடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.